டைரக்டர் பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் அவர் வந்து இறந்த செய்தி கேட்டோம் நமக்கு அப்படியே தூக்கி வாரி போச்சு. ஏன்னா அவருக்கு வந்து 48 வயசு தான் ஆகுது. இப்போ இது வந்து இப்போ பாரதி ராஜா இறந்துட்டாருன்னு சொன்னால் கூட நமக்கு வந்து மனசு ஆறிப்போம். ஏன்னா வயசானவர் ரொம்ப முடியாமல் இருக்கார். ஏற்கனவே இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தார். ஆனால் அவர் இருந்தால் கூட சரி முடியாமல் இருந்தால் இறந்துட்டான்னு மனசு ஏற்றிக்கலாம். அவர் மகனுக்கு வந்து 48 வயசு தான் ஆகுது. அவர் சினிமாலேயும் அவ்வளோவா பெருசாக சாதிக்கலை. அவரே சொல்லிட்டார், எனக்கு சினிமாலாம் விருப்பம் கிடையாது, எங்கள் அப்பா நடிக்க சொன்னால் நடித்தேன் அப்படின்னு. அந்த பேட்டிலாம் பார்த்தோம். நான் வந்து எனக்கு என்னென்னா, எனக்கு அந்த மனோஜ் அவர் இறந்தோன்னே அந்த எனக்கு என்ன நினப்புச்சுன்னா, விஷால் நடித்த படத்தில் வந்து பாரதி ராஜா வந்து அப்பா நடிச்சிருப்பார். அதில் மூத்த மகன் வந்து எதிரிகளாக கொல்லப்பட்டுருவார். அவர் நல்ல கலெக்டராக இருப்பார். அதை பிடிக்காமல் எதிரிங்க வந்து கொன்றுவாங்க. அதை கொன்னோன்னே அவர் முத போய் ஆஸ்பத்திரியில் போய் அந்த அவங்க பணத்தை வாங்க போவார். வாங்க போகும்போது அந்த கம்பவுண்டர் சொல்லுவேன், வா வா வந்து கையெழுத்து போட்டு பணத்தை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லாமல் அப்படியே அவர் கண் கலங்கிட்டு அந்த சீட்டை அந்த எழுதுவாங்களே அந்த கையெழுத்து போடுறத ரிஜிஸ்டரை வாங்கி கையெழுத்து போடும்போது அப்படியே அழுதுகிட்டே வாங்குவார். வாங்கும்போது சொல்லுவார், எனக்கு நீ கொல்லிப்படணும் வாங்கினேன், இப்போ நான் உனக்கு கொல்லிப்படணும் நிலைமாச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வாங்குவார். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை காட்டுவாங்க. ஆனால் அவர் மொதல் பையன் அந்த கையெழுத்து கொடுக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டுவாங்க. அந்த சீனை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே கையெழுத்து போடும்போது நமக்கே அந்த இடத்துல ரொம்ப இதாயிரும். ஆனால் தேட்டரில் அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண் கலங்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே இது மாதிரி இப்போ நான் இந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது பாரதி ராஜா வந்து மானை பார்த்துட்டு என்னையா அப்படின்னு கையை இப்படி காட்டும் போது எனக்கு தன்னை அறியாமல் கண்ணீர் மனசு இதாகி கண் கலங்கிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஒரு என்ன செய்கிறது, மனுஷன் வாழ்க்கைங்க அவ்வளோதான். இருக்கிற நம்ம எல்லாமே அன்பாக பண்பாக இருந்துட்டு போகிறதுங்கிறது எந்த வயசில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து வயசானவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அந்த சின்ன வயசுக்காரங்க வந்து சீக்கிரம் இறந்து போகிறது வந்து மனசை வந்து உருக்கிற அளவுக்கு இருக்குது. அதுவும் தகப்பனுக்கு முன்னால் வந்து மகன் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்து இவர் இறந்துருக்காரு. இன்னும் நிறையா பசங்க பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போய் செத்து போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அபாயகரமான செய்தியாக தெரியுது. இருக்கிற வரையும் நிம்மதியாக இருப்போம். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, மனசை கேட்கல. வீடியோ போடுமா வேணாமான்னு இருந்தேன். சரி ஏதோ நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டுமேனு இந்த வீடியோ பேசுகிறேன், போடுறேன். யாரும் இதை பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொன்னாலும் சரி சொல்லாமல் போனாலும் சரி தான். நன்றி, வணக்கம்.